கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்வி பதில். IVF பேபி செயற்கை கரு மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வது சரியா? IVF என்பது இன்ட்ரோ விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ஸ். 3 பேரண்டல் பேபி வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா? பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். தேவன் அதை தர வல்லவராயிருக்கிறார். மெடிக்கலுக்கும் மிராக்கலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிறது. ரெபேக்காள் 20 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தாள். சாரால் 89 வயது வரை குழந்தை இல்லை. அன்னாள், ராகேல், இப்படியாக பலருக்கும் குழந்தை இல்லாமல் வேதத்தில் இருந்திருக்கிறது. புரஜாதிகளுக்கு இந்த முறை தவறு இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் கட்டாயம் காத்திருக்க வேண்டும். 2வது கேள்வி, வேலை பார்த்து கொண்டே ஜெபிப்பது தவறா? வேலை பார்த்து கொண்டே ஜெபிக்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும். கூடி ஜெபம் என்பது நல்லது, ஒரு மனம் உண்டாகும். ஃபாஸ்டிங் எப்படி இருக்க வேண்டும்? அமர்ந்து இருந்து அரைக்கதவை பூட்டிக் கொண்டு ஜெபிக்க வேண்டும். இது குறித்து முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கும். IVF பேபி அப்படின்னு சொல்லியிருக்கு, இதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த IVF பேபினா என்ன? முதல்ல ஒரு சிலருக்கு அதை நம்ம சொல்லிடுவோம். இதை பற்றி நானும் ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரோ விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோ விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொன்னால், தாயுடைய கருமுட்டையும் எடுத்து தகப்பனுடையதான விந்தணுக்களையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு, இன்குபேட்டரில் வச்சு, அதை நல்லா ஒரு 5 நாள், ஒரு வாரத்துக்கு அதை நல்லா வல்லுள்ளதாக மாற்றி மீண்டுமாக கொண்டு போய் தாயினுடைய கருவில் வைத்து அந்த பிள்ளையை நல்லா பிறக்க வைப்பாங்க. இது அப்படி ஒரு மெத்தட். இதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. இது IVF மெத்தட் அப்படிம்பாங்க. இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது, 3 பேரண்டல் பேபி அப்படின்வாங்க. இதே மாதிரி எடுத்து தாய்க்குள்ளே வைக்காமல் வாடகத்தாய் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இன்னொரு தாயினுடைய வயிற்றுலையும் வச்சுருவாங்க. அவங்க அதை பெற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களோட கர்ப்பப்பை அதை தாங்கக்கூடியதான பலன் இல்லாமல் இருக்கும். அல்லது இவங்க பெற்றுக்கொள்வதற்கு இவங்க ரொம்ப பிஸியான ஆடுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு விட்டுட்டு அவங்க பெற்று கொடுப்பாங்க. இவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து குழந்தை, ஆனால் குழந்தை இவங்களுக்கு தான். ஏன்னு சொன்னால் இவங்களுடைய கருமுட்டை கணவருடைய விந்து அணுக்கள் தான். இதுக்கு பேர் IVF பேபி. இப்படி ஒரு குழந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வது தவறா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை அல்லது இந்த கேள்வியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஆவியானவர் உணர்த்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ராஜா வேண்டும் என்று கேட்ட உடனே தேவன் சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள், அவர்களுக்கு ராஜாவை கொடுத்துருன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த ராஜா ஏன் இவங்களுக்கு கேட்டாங்கன்னா, வசனம் சொல்லுது, மற்றவர்களைப் போல எங்களுக்கும் ராஜா வேண்டும், மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேண்டும். அப்படி கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கும் ராஜா கொடுத்துருன்னு சொல்லிட்டார். ஏங்க, IVF பேபிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், இந்த சம்பவத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படி தான் கேட்குறீங்க? தேவன் உலகத்துக்கு ஒரு முறை வச்சிருக்கிறாரு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு முறை வச்சிருக்கிறார். இந்த உலகத்தினுடைய முறைகள் அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக அவர்கள் தங்களுக்குன்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க நேச்சுரல்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அது அவங்க சயின்டிஃபிக்கலி, மெடிக்கலி இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா கேட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட ராஜா முறை தப்பா அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் கேட்ட ராஜா முறை தப்பல்ல. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கு, எங்களுக்கும் கொடுங்க. உலகம் அதை ஃபாலோ பண்ணுது, நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு ராஜா கொடுங்க. ஆனால் ஹெவனுடைய வியூவில் பார்த்தா, இந்த உலகத்தினுடைய வியூ என்னுடைய வியூ இல்லைப்பா. உலகத்துக்கெல்லாம் ராஜா இருந்தாலும் உனக்கு நான் ராஜா, நான் ஹெவன்லி பிளானில் உள்ளவாள், நான் ஹெவன்லி மெத்தடில் உள்ளாள், நீ இந்த வேர்ல்ட்லி மெத்தடுக்குள்ளே வராதேன்னு சொல்கிறார். ஆனால் கேட்டதுனால கொடுத்துட்டார். இதே அப்படியே ராஜாங்கிறதுக்கு பதிலாக IVF பேபின்னு மாற்றிக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாங்கள் IVF பேபி மெத்தட் கேட்குறது தப்பா, குழந்தை பெற்றது தப்பா? இப்போ மெடிக்கலி போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அந்த தாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதான அளவுக்கு கர்ப்பப்பையில் பலன் இல்லை, அந்த கருமுட்டை அந்த அளவுக்கு பலன் வாய்ந்ததாக இல்லை, அந்த கணவனுடைய அணுக்குள்ள இருக்கிற அணுக்கள் விந்தணுக்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அதை நாங்கள் மெடிக்கலி ஸ்ட்ராங் பண்ணி குழந்தையே இல்லாமல், சந்ததியே இல்லாமல் சாக போகிறதான, இதோட உலகத்தில் முடிய போகிறதான ஒரு சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், மெடிக்கலி எப்பேற்பட்ட காரியத்தை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்வார்கள். ஒருவேளை அது அவர்களுக்கு சரி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த குழந்தை ஸ்லாக்கியத்தை, குழந்தை கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த குழந்தையை உங்களுக்கு தருவதற்கு தேவன்
வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். அவங்க கொடுக்கறது மெடிக்கலி, கர்த்தர் கொடுக்கறது மிராக்கிளி. அந்த மிராக்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் காத்திருப்புதல் தேவை. பைபிள்ல இதே மாதிரி குழந்தை இல்லாம காத்திருந்தவங்க எத்தனையோ பேர். ரெபேக்காள் 20 வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கிறாங்க. சாராள் 89 வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்திருக்கிறாங்க. அன்னாள் குழந்தை இல்லாம இருந்திருக்கிறாங்க. லேயாள், ராகேல், இவங்க எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் நினைத்தருளினான்னு இருக்கும், குழந்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ இந்த குழந்தைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது கர்த்தரால் வரும். நிச்சயம் அன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாகவே இருக்கிறார். நான் இன்னொரு கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த IVF KFல தப்பு இல்லை, அவங்களுக்கு அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவன் இல்லை, அவர்கள் அறிவை நம்பி குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு அறிவு இருக்கு, அதை தாண்டிலும் ஞானம் இருக்கு, அதை தாண்டிலும் தேவனுடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நினைச்சா எந்த வெட்டாந்தரையும் வனாந்தரத்தையும் செழிப்புள்ள ஒரு தேசமாக மாற்ற முடியும். எந்த பிள்ளை பெறாத மலடியையும் கர்த்தர் பிள்ளை பெறுகிற ஒரு மகளாக மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் ஃபேக்டர் வச்சுப்பீங்க. கணவனும் வீட்லேயும் ப்ரெஷர் கொடுப்பாங்க, மாமியார் ப்ரெஷர் கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. எத்தனை கணவன் கல்யாணம் ஆகி 10 வருஷம் வேலை பார்க்காம இருக்கான். அதை மாமியார் என்னைக்காவது குற்றமாக சொல்லுவாங்களா? தாம் பையனுக்கு வேலை இல்லைனா மட்டும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மருமகளுக்கு 2 வருஷம் குழந்தை இல்லைனா உடனே ப்ரெஷர். ஏன் குழந்தை இல்லை, ஏன் குழந்தை இல்லை? கர்த்தர் கொடுக்குற வரைக்கும் காத்துருங்க, கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிச்சா, ஒருவேளை நீங்கள் இல்லை நான் IVF மெத்தடில் பெற்றுக்கலாம், கர்த்தர் தடுக்க மாட்டார். கர்த்தர் தடுக்க மாட்டார். பழம் சாப்பிட்றதையே தடுக்காத ஆண்டவர் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதையே தடுக்க போகிறாரு? தடுக்க மாட்டார். ஆனால் தேவனுடைய மெத்தட்னு ஒன்று இருக்குது, உலக மெத்தட் இருக்குது. அது அவர்களுக்கு சரி, அவங்க செய்யட்டும். இதை யாரும் குற்றமாகவே சொல்லலை. உலகத்தார் தங்களுக்கு தாங்களே அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்னமோ செய்கிறாங்க, அது அவங்களுக்கு மெத்தட். அதையும் கர்த்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அதை காட்டிலும் சூப்பர் நேச்சுரல் மெத்தட் இருக்குது. IVFல குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா 10ஓட 11 மிராக்கிளி குழந்தை பிறந்தா அது 1000ல் 1. நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க, உங்கள் பிள்ளை சாட்சி உள்ள பிள்ளையாய் நிற்கும். அநேகருக்கு உங்கள் பிள்ளையை வச்சு நீங்கள் ஊழியம் பண்ண முடியும். இது மட்டும் சொல்ல, எல்லாமே இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு உரிய ஒரு மெத்தட் இருக்குது, நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நாம் உலகத்தின் மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் தேவ மெத்தடுக்கு காத்திருக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இதுதான் இதற்கான பதில். கிறிஸ்தவங்க செய்கிறாங்களே, கிறிஸ்தவ டாக்டரே அப்படிப்பட்ட IVFலாம் பண்ணுறாங்களே, இருக்கட்டும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மட்டும் பாருங்கள். நீங்கள் நினச்சா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு, நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கான பதிலுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். குழுக்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து குழுக்களாக ஜெபிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறோன்னா, காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் பாத்திரம் விளக்கிக்கிட்டு, நாங்கள் ஸ்பீக்கரை, அதாவது இயர்ஃபோனை போட்டுக்கிட்டு, நாங்கள் சகோதரிகள்னா அங்கங்கே இருக்கிறாங்க வெவ்வேறு வீட்டில், நாங்கள் அப்படி வேலை பார்த்துக்கிட்டே ஜெபிக்கிறோம். இது ஜெபிக்கலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று கேட்டிருக்கிறாங்க, காலையில் வாக்கிங் போகும்போது நாங்கள் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வாக்கிங் போயிட்டுருக்கிறோம். அந்த நேரத்தை யூஸ் பண்ணுறதுக்காக குடும்ப குழுவாக நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள்லாம் ஸ்பீக்கரை காதில் போட்டுக்கிட்டு, நாங்கள் இயர்ஃபோனை காதில் போட்டுக்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் வாக்கிங் போகும்போது, வேலை பார்க்கும்போது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிக்கிறது ஒரு தப்பும் இல்லை. இப்பவும் சொல்கிறேன், அது ஒரு தப்பும் இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தூச்சிக்கிட்டே இருக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரோட பேசலாம், நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலாம், ஏன் வேத வசனத்தை ஆடியோவாக போட்டு கூட கேட்கலாம். அதில் எந்த மாற்றுக்கரமில்லை. நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ஒரு தப்பும் இல்லை. ஆனால் கூடி ஜெபிக்கும் போது ஒரு மனம்னு இருக்குது. அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி நீங்கள் கூடி ஏன் ஜெபிக்கிறீங்கன்னா, 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி ஒருமனப்படணுங்க. அதுக்கு தான் கூடி ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பாத்திரம் விளக்கிக்கிட்டே ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வீங்க? பாத்திரம் விளச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சோத்திரம் ஐயோ விம்பார் தீர்ந்து போச்சே, சோப்பு வாங்கணுமே. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எடுத்து உப்பு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஐயோ குழஞ்சி போச்சே அப்படின்ட்டு டக்குன்னு அதை பார்ப்பீங்க. கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? ஒருமனை எப்படி வரும்? அப்போ அந்த ஒருமனப்பட்டு ஒரு பதில் கிடைக்குமே, அந்த பதில் எப்படி கிடைக்கும்? இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? எங்களுக்கு அப்போ தான் நேரம் இருக்குது. நான் சொல்கிறேன், சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுறது குற்றமாக சொல்லலை. ஆனால் இப்படி ஜெபம் பண்ணுறதை விட நீங்கள் 3 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கொஞ்சம் வேகமாகவே வேலையை முடிச்சுட்டு 4 பேரும் கூடி ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. எனக்கு ஒரு சகோதரிகளுடைய குழுக்கள் தெரியும். அவங்க கிட்டத்தட்ட 30-40 பேர் காலையில் 5 மணிக்கு கூடி ஜெபிக்கிறாங்க, 5 to 6. காரணம் 6 மணிக்கு அவங்க வேலை தொடங்கிடும். அதனால் 5 மணிக்கே எழுந்திரிச்சு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறாங்க.
அவங்க ஏரியாக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ அதான் இதுதான் தியாகத்தோடு ஜெபம் பண்ணுறது. தங்களால் இயன்ற நேரத்தில் அவங்க செட்டிலைட் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. இப்படி வேலை பார்த்து சிலர்லாம் அந்த உபவாசம் இருப்பாங்க பாருங்களேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, நம்ம கூடவே வருவாங்க. சாப்பிடுங்க, ஐயோ இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மத்தியானம் நம்ம கூட தான் இருப்பாங்க, சாப்பிடுங்க, இல்லை நாங்கள் இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது, என்ன நான் ஃபாஸ்டிங் முடிக்கணும். என்ன முடிக்க போகிறீங்க ஃபாஸ்டிங்? என்ன ஃபாஸ்டிங் முடிக்க போகிறீங்க? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம். நீங்கள் மட்டும் சாப்பிடாம தான் இருக்கிறீங்க, அதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கணக்கில் வராது. எத்தனையோ வேலைக்காரங்க சாப்பிட வழி இல்லாதவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம வீட்டில் போய் சாயங்காலம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அது ஃபாஸ்டிங் கணக்கில் வந்துருமா? சரி, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ணீங்க? நீங்கள் இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கஸ்டமரோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரையும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது ஃபாஸ்டிங் கணக்கில் வருமா? இதெல்லாம் ஃபாஸ்டிங் கணக்கு வராது, பட்னி கணக்கில் வரும். ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா என்ன? யூ மஸ்ட் இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் வந்துட்டு அப்படி போடுற அளவுக்கு நேரம் இல்லைனா விட்டுருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, விட்டுருங்க. நீங்கள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிடுங்க, ஏதோ ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கிடுங்க அந்த நாளை. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு சிலர் இது இப்படி நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆஃபீஸில் ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் இருந்துட்டு, நான் ஃபாஸ்டிங் ஒன்லி டீ தான் குடிப்பேன். யார் கேட்டாலும் சொல்கிறது ஒன்லி காஃபி, ஒன்லி டீ. ஏன்? நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 6 மணிக்கு போய் நான் ப்ரேயரை முடிப்பேன் அப்படின்னு. இல்லை, போய் அரை கதவை சாத்திக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரேயர் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போ நீங்கள் அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறீங்களே, தேவனோட சஞ்சரிக்கலாம், நீங்கள் சஞ்சரிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணலாம், துதிக்கலாம், எல்லாம் செய்யலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. ஆண்டவர் உங்களை குற்றமாகவே எதுவுமே நம்ம சொல்லலை. அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பல நேரங்களில் நீங்கள் அதை வேலை பார்த்துக்கிட்டே செய்யும் போது அதில் எந்த விதமான ஃபாஸ்டிங்கான எதுவும் கிடைக்காது. நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க, அது நல்லது, ஆனால் ஃபாஸ்டிங்னு சொல்லாதீங்க. ஸோ இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இதே போன்ற வேத விளக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு, உங்கள் சந்தேகங்களை தெளிவிக்கிறதற்கு இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.